Hey guys, welcome to NEET Toppers Tricks. First of all, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஆனால் லாஸ்ட் 25 டேஸ் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் சொல்லுங்கள். தெளிவாக கவனி, இந்த வீடியோ 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்ன வரையும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கவே இல்லை. ஆனால் நான் பாதி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் கம்ப்ளீட்டட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினெட்லி இந்த டாபிக்ஸை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணுங்கள். ரெண்டாவது கேட்டகரி, ஆனால் நான் ஹாஃப் ஆஃப் தி போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்கிறவங்க ரிமைனிங் இருக்க படிக்காத சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன், அதை மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க. மூணாவது இருக்கக்கூடிய கேட்டகரி, நான் எதுவுமே படிக்கல, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எதுவுமே படிக்கலைங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸை மட்டும் A to Z தரவாக பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆனால் நீங்கள் யாருக்குன்னு சொல்லலை அப்படிங்கலாம் சொல்லக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நல்லா படிச்சிருக்கோம், நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே A to Z எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த டாபிக்ஸை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் நான் எதுவுமே படிக்கலை அப்படிங்கிறவங்க இதை மட்டும் தரவாக படிச்சுட்டு போங்க. ஆனால் நான் பாதி போர்ஷன்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், மிச்சம் பாதி போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க அந்த கம்ப்ளீட் பண்ண முடியாத சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் டாப்பர் ட்ரிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் நீட் மெடிக்கல் கவுன்சிலிங்கான ஃபுல் அப்டேட்டுமே நம்ம சேனலில் தரப்போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராம் குரூப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த PDF நான் நம்மளோட டெலிகிராம் குரூப் சேனலில் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ எல்லா டாபிக்ஸுமே எழுதியிருக்கேன். 12th ஃபிசிக்ஸ், 11th ஃபிசிக்ஸ், 12th கெமிஸ்ட்ரி, 11th கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெசன்ஸில் எது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ரிப்பீட்டடாக எது கேட்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி 11th பொறுத்தவரை எம்பிரிக்கல் அண்டு மாலிகுலர் ஃபார்முலா, மோல் கான்செப்ட். இந்த மோல் கான்செப்ட்டுங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் தான் நம்மளுக்கு மோல் கான்செப்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னா லைமன் சீரிஸ், பால்மர் சீரிஸ், அந்த கான்செப்டை சொல்கிறாங்க. போர் தியரிங்கிறது எனர்ஜி ஆஃப் ஆர்பிட், ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட், வெலாசிட்டி ஆஃப் ஆர்பிட். குவாண்டம் நம்பர்ஸ்லாம் அந்த 4 டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குல்ல அந்த VBT வேலன்ஸ் பாண்ட் தியரி, ஹைபிரிடேஷன் கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி அதை வச்சு லோன் பேர் கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஷேப் கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஜாமெட்ரி கண்டுபிடிக்கிறது ஃபுல்லாமே இந்த ரெண்டுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தெளிவாக கவனிச்சுக்கணும், இந்த 3 லெசன்ஸ் தெளிவாக கவனிச்சுக்கணும். இந்த 3 டாபிக்ஸுமே எதில் வருது? கெமிக்கல் பாண்டிங்கில் வருது, CBயில் வருது கெமிக்கல் பாண்டிங். ஓகேவா? KP அண்டு KC கேல்குலேஷன்ஸ். ஓகேங்களா? அண்டு பஃபர் சொல்யூஷன், சால்ட் ஹைட்ரோலிசிஸ், சொலியூபிலிட்டி, இந்த மூணும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவிலிபிரியமில் வருது. ஓகேங்களா? ஸோ தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இந்த மூணு 6 டாப்பிக்குமே வெரி வெரி இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு IUPAC இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் எஃபெக்ட். ஓகேவா? எலக்ட்ரானிக் எஃபெக்ட்னா என்னென்னு கேட்பீங்க. ஸோ I எஃபெக்ட்டு, R எஃபெக்ட்டு, M எஃபெக்ட்டு, ரெசோனன்ஸ், இவங்கள தான் நம்ம வந்து எலக்ட்ரானிக் எஃபெக்ட்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் அல்கீன்ஸ் அண்டு பென்சின்ஸ். ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் அல்கீன்ஸ் தான் வந்து உங்களுக்கு லிங்க்டு கொஷின்ஸாக வரும். ஸோ தெளிவாக அந்த ப்ரிப்பரேஷன்ஸ்னால் வெறும் ப்ரிப்பரேஷன்ஸை மட்டும் பார்க்காது, ஹோல் அல்கீன்ஸையுமே தரவாக பார்த்துக்கோ. ஓகேவா? ஹோல் அல்கீன்ஸையுமே தரவாக பார்த்துக்கோ. ஓகேவா? பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் என்னால் ஃபுல்லாக படிக்க முடியலன்னா ஒன்றும் பண்ணாத, அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் கெயின், என்தால்பி, இந்த மூணுக்கான ட்ரெண்ட்ஸை மட்டும் தரவாக பார்த்துக்கும். NCERT பேஸ்டு ட்ரெண்ட்ஸை மட்டும் தரவாக பார்த்துக்கும், அதுவே போதுமானது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ஒர்க் டன் ப்ராப்ளம் அண்ட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா? ஒர்க் டன் அப்படிங்கிறது என்னது? W = -P∆V, அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அண்டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் என்னது? Q = U + W, இந்த கான்செப்டையும் தெளிவாக பார்த்துக்கோ. என்ட்ரோபி வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இந்த தடவை மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பண்ணுறதே என்ட்ரோபி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர், பேலன்சிங், ரிடாக்ஸ் ரியாக்ஷன். பேலன்சிங் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ங்கிறது என்னதுன்னா அசிடிக் மீடியம், பேசிக் மீடியம், அசிடிக் அண்டு பேசிக் மீடியத்தை தான் நம்ம பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ தெளிவாக கொடுத்துருக்கேன். ஆனால் நான் எதுவுமே படிக்கலங்கிறவங்க ஜஸ்ட் இந்த 21 டாபிக்னா தரவாக படிச்சுட்டு போங்க. ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி டாபிக்ஸ் தான், ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். வித்தின் 2 to 3 டேஸில் இந்த 11th இருக்கக்கூடிய இந்த சப் ஹைட் வெயிட்டேஜ் டாபிக்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் நான் தரவாக படிச்சிருக்கேன், A to Z எனக்கு கெமிஸ்ட்ரி எல்லாமே தெரியும் அப்படிங்கிறோம். இந்த டாபிக்ஸை மட்டும் ஜஸ்ட்டு இன்னும் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து இதுலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து எவ்ரி இயர் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 12th கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கோல்சர்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடு. ஸோ கோல்சர்ஸ்லாம். ஓகேங்களா? இந்த கோல்சர்ஸ்லாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், ஓகேங்களா, அதே மாதிரி
டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இந்த ரெண்டையும் வச்சு வரக்கூடிய ஃபார்முலாஸை தெளிவாக பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோலைசிஸ் அண்டு ஃபேரடேஸ் லாவில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோலைசிஸில் என்ன டெபாசிஷன் ஆகுது, கேத்தோடில் எது டெபாசிட் ஆகுது, ஆனோடில் எது டெபாசிட் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஸ் யூஷுவலாக ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஒரே ஒரு ஃபார்முலா. ஜஸ்ட் நீங்கள் ஒரு டாப்பிக்கை படித்தது கையோட நீங்கள் வந்து ப்ராப்ளம் போட்டுருணும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டாபிக்ஸில் என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரியும். நீங்கள் ஜஸ்ட் படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டுமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆர்டர் ஜீரோ ஆர்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் ஆர்டர் ஜீரோ ஆர்டர் கெமிக்கல் கைனெடிக்ஸை பொறுத்தவரை இது ஒன்று. அண்டு டெம்பரேச்சர் அண்டு கேட்டலிஸ்ட், அதான் அர்கேனியஸ் தியரி அதெல்லாம் வரும்ல. ஸோ அந்த டாபிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஐடியல் அண்டு நான் ஐடியல் அண்டு அசியோட்ரோப்ஸ், இதில் வரக்கூடிய அசியோட்ரோப்ஸ் இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸை மட்டும் தரவாக பார்த்துக்கோங்கப்பா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் கேட்கல நம்மளுக்கு. ஸோ இந்த வருஷம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு 4 ஃபார்முலாஸ் தான் இருக்குது. யார் ஐ மீன்ஸ் பாய்லிங் பாயிண்ட்டு, ஃப்ரீசிங் பாயிண்ட்டு, அதே மாதிரி ரிலேட்டிவ் லோயரிங் ப்ரெஷர், அதே மாதிரி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், இந்த 4 ஃபார்முலாஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. வெர்னஸ் தியரியில் பிரைமரி வேலன்ஸ் எது, செகண்டரி வேலன்ஸ் எது கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே போதும். ஈஸியாக நீ அந்த இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஐசோமெரிசத்தில் பார்த்தா அப்படின்னா உனக்கு 4 டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசம், ஐ மீன் சால்வேட் ஐசோமெரிசம், கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம், லிங்கேஜ் ஐசோமெரிசம், அயனைசேஷன் ஐசோமெரிசம். இந்த 4 டைப் ஆஃப் ஐசோமெரிசம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐயூபேக் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், ஐயூபேக் உட்காந்து மடப்பான் பண்ணிட்டு இருக்காது. அதில் இருக்கக்கூடிய கான்செப்டை மட்டும் தெளிவாக பார்த்துக்கு அதுவே போதும். ஓகேவா. நெக்ஸ்ட் விபிடி அண்டு சிஎஃப்டி. ஆனால் இங்கே ஒரு விபிடி போட்டிருக்கீங்க, இங்கே ஒரு விபிடி போட்டிருக்கீங்க. அது கெமிக்கல் பாண்டிங்கில் வரக்கூடிய வேலன்ஸ் பாண்ட் தியரி, இது கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் அல்கென்ஸ், அதே மாதிரி ஹாலோ அல்கென்ஸ், அரீன்ஸ், ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஹாலோரின்ஸ், ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஹாலோ அரீன்ஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இதில் ஒரு 5 இம்பார்ட்டண்ட்டு நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இம்பார்ட்டண்ட். ஓகேவா, அதை தெளிவாக பார்த்துக்கோ. ஓகேவா, நேமிங் ரியாக்ஷன்ஸ். ஸோ நான் பிடிஎஃப் வந்து நான் கண்டிப்பாக எதில் தான் ஷேர் பண்ணுவேன், ஐ மீன்ஸ் டெலிகிராமில் தான் ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக 200+ லைக்ஸ் ரீச் பண்ணால் தான் நான் இந்த பிடிஎஃபை வந்து நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுவேன். ஸோ பார்த்து எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கோங்க, இல்லைனே நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணதுக்கப்புறம் படிச்சுக்கிறதா இருந்தாலும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் 200+ ரீச் ஆனோடனே கண்டிப்பாக இதை வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ டோன்ட் வரி, டெலிகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோ. ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ஃபினால்ஸை தரவாக பார்த்துக்கோ. ஈத்தரை கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோ. ஆல்டிகேட் கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிடை கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோ. அமைன்ஸை கம்ப்ளீட்டாக பாரு, பயோமாலிகுல்ஸை கம்ப்ளீட்டாக பாரு. என்னன்னே சொல்கிறீங்க, இந்த 3 கம்ப்ளீட்டாக பார்க்க சொல்கிறீங்களே, ரீசன் என்ன? முக்கியமாக இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு லிங்க்டு கொஷின்ஸாக வரும். ஸோ எந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி கேட்பாங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் தரவு பண்ணுறது மூலிமா ஆர்கானிக்கில் வரக்கூடிய லிங்க்டு கொஷின்ஸ், ஒரு லெசனுக்கு இன்னொரு லெசனுக்கு இருக்கக்கூடிய லிங்க்டு கொஷின்ஸை ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். பயோமாலிகுல் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் பயாலஜியில் படிச்சிருக்கக்கூடிய பயோமாலிகுல்ஸ் தான். ஸோ தரவாக படிச்சிடலாம், தியரி பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ 11th ஒரு 16 டாபிக், 12th ஒரு 16 டாபிக். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 32 டாபிக்ஸ் இன் கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேங்களா. டைமென்ஷன் அண்டு டைமென்ஷனல் அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரூ கேஜ் அண்டு வெர்னியர் கேலிபர், இது ரெண்டுமே எதுலேருந்து வருது, யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்லேருந்து வருது. ஓகேவா. நெக்ஸ்ட் இம்பல்ஸ் அண்டு கன்சர்வேட்டிவ் ஆஃப் லீனியர் மொமெண்டம். நெக்ஸ்ட் பாடிஸ் கனெக்டட் பை ஸ்ப்ரிங், ஃப்ரிக்ஷன், நெட் கான்டாக்ட் ஃபோர்ஸ், ஆங்கிள் ஆஃப் பேங்கிங். இந்த 4 டாபிக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷன்லேருந்து வருது. வெரி வெரி சிம்பிள், ஒரு ஃபார்முலா தான் ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். இந்த மூணுலேயுமே ஒரு ஃபார்முலாஸாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா. இம்பல்ஸ், கன்சர்வேட்டிவ் ஆஃப் லீனியர் மொமெண்டம்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஓகேங்களா. ஸோ கொலிஷன் அண்டு எலாஸ்டிக் அண்டு நான் எலாஸ்டிக். நீங்கள் ஒர்க் பவர் எனர்ஜி படிக்கிறதா இருந்தால் இந்த ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும் படிச்சுக்கோங்க. கொலிஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை மட்டும் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் இருக்கக்கூடிய அந்த புக்கில் ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள், அந்த ஆக்சிஸில், அந்த சாலிட் சிலிண்டரில் ஆக்சிஸில் போச்சுன்னா என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அந்த மாதிரி அந்த டேபிளர் காலத்தை மட்டும் தரவாக படிச்சுக்கோங்க. அந்த டேபிளர் காலத்தை எவ்ரி இயர், லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் எவ்ரி இயர் ஒரு கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க, மிஸ் பண்ணிடுவேனா. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் டெப்த் அண்டு ஹைட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இதுலேருந்து தான் வரும். அதை விட்டுட்டாங்க அப்படின்னா எஸ்கேப் அண்டு ஆர்பிட்டால் வெலாசிட்டி ரேஷியோ கேட்பாங்க, ரேஷியோவில் கொஷின் வரும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை தான் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னுடைய ஃபார்முலா இங்கே என்னதுன்னா U = Q+W. ஸோ ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கான அந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஓகேங்களா, கரெக்டாக தானே எழுதியிருக்கேன். ஓகேவா, டன்னா. நெக்ஸ்ட் கார்னாட் இன்ஜின் ஒரே ஒரு ஃபார்முலா தான், ஈட்டா = T
1 minus T2 divided by T1 into 100. இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும். ஸோ தரவாக பார்த்துக்கோங்க. T1ங்கிறது என்ன, T2 என்னங்கிறது டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. RMS velocity ஒரே ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். RMS equal to root of 3RT divided by Mங்கிற ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு தான் பேசிக் பண்ணி வரும். அதேமாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட்டுங்கிறது என்னது, CV, CP, காமா, இந்த மூணையும் ரிலேஷன் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் வரும் நம்மளுக்கு. தெளிவாக பார்த்துக்கோங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் ஒரே ஒரு ஃபார்முலா தான். PV equal to nRT, இந்த ஒரு ஃபார்முலா வரும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டென்சிட்டியை வச்சு ஒரு ரோ ஈக்குவல் டு பிரைம் மினிஸ்டர் டிவைடட் பை RT அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஆர்கன் பைப். ஆர்கன் பைப்பில் க்ளோஸ்டு பைப் அண்டு க்ளோஸ்டு ஆர்கன் பைப் அண்டு ஓப்பன் ஆர்கன் பைப் இருக்குது. கேபிலரிஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். தெர்மல் வெலாசிட்டி, தெர்மல் வெலாசிட்டியை மட்டும்னாச்சும் தரவா. ஆனால் எனக்கு கேபிலரி சர்ஃபேஸ் டென்ஷன்லாம் பார்க்க முடியாதுன்னா இந்த டெர்மினல் வெலாசிட்டியை தரவாக பார்த்துக்கோ. கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. டேரக்ட் ஃபார்முலா கொஷின்ஸ் வரும். சாலிட்ஸை வந்து ஃபுல்லாக படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோ. அப்படி இல்லைன்னா என்னால் ஃபுல்லாலாம் படிக்க முடியாது அப்படின்னா ஜஸ்ட் யங் மாடுலஸை மட்டும் தரவாக பார்த்துக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட் வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்டு ஸ்டீஃபன்ஸ் லா, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஓகேவா? ஓகேவா? தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஸ்டீஃபன்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே லிங்க்டு கொஷின்ஸ். ஓகேவா? எப்படின்னே சொல்கிறீங்க அப்படின்னா, வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாம்டா ஈக்குவல் டு P பை, இந்த ரெண்டே ஃபார்முலா தான். ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சு அப்படின்னா உனக்கு லிங்க் பண்ண தெரிஞ்சிடலாம். ஓகேங்களா? லாம்டா ஈக்குவல் டு P பை T, இது வந்து வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸ்டீஃபன் லாங்கிறது என்னது, E ஈக்குவல் டு சிக்மா T பவர் 4, இதுதான் வந்து ஸ்டீஃபன்ஸ் லா. இது ரெண்டையும் லிங்க் பண்ணி கொஷின்ஸ் வரும். ஆசிலேஷன்ஸை பொறுத்தவரை எனர்ஜி ஆஃப் SHMங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைம் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதை நான் அப்படியே உங்களுக்கு டெலிகிராமில் தான் நான் ஷேர் பண்ணுவேன் PDF. ஸோ மறக்காமல் இந்த டாபிக்ஸை இந்த 3 கேட்டகரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே தரவாக படிச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா எவ்ரி இயர் இதுலேருந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ தரவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு காஸ் லாஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ் லாவை தரவாக படிச்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு கான்செப்ட் ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ அதை விட்டுட்டிங்க அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல்ஸ், ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியல் தரவாக பார்த்துக்கோங்க. எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் தரவாக பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் இல்லை அதுலேருந்து. ஸோ இந்த வருஷம் கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சிங்கிள் ஃபார்முலா தான். வேரியேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல், தின் ஷெல் அண்டு சாலிட் செல்ஸ், இந்த ரெண்டையும் தரவாக சால்வ் பண்ணி பாருங்கப்பா. ப்ரீவியஸ் இயரை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர், மேக்ஸிமம் இந்த டயத்தில் வந்து காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர் படிக்கிறது ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம். பட் படிக்க முடிஞ்சால் படிங்க, அப்படி இல்லைனா டோன்ட் வரி, அது ஸ்கிப் பண்ணிடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எவ்ரி இயர் ஒரு கொஷின்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்லேருந்து வந்துடும். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். பேட்டரியில் பார்த்தீங்கன்னா EMF காம்பினேஷன்ஸ், ஐ மீன்ஸ் மிஸ்டேக்காக இருக்கக்கூடிய பேட்ரி அது கரெக்டாக இருக்கக்கூடிய பேட்ரி அந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே EMF காம்பினேஷனில் வரும். நெக்ஸ்ட் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசமில் வந்து பயோட் சேவட்லா, ஆம்பியர் சர்க்யூட்டலா, இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் EMI தெளிவாக கவனிச்சுக்கோ. இதுலேருந்து ஒரு 4 or 5 லெசன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சாப்டரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி, ஏன்னா இதில் வரது ஒரே ஒரு பேசிக் ஃபார்முலா தான். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா E ஈக்குவல் டு -d∅/dt. இதுக்கு எதை அப்ளை பண்ண போகிற, phi ஈக்குவல் டு BA cos θ, இதை தான் அப்ளை பண்ணி இந்த ஹோல் லெசன்ஸுமே படிக்க போகிறீங்க. ஸோ தெளிவாக இந்த லெசன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னை தரவாக என்னால் தியரிலாம் படிக்க முடியாது. ஃபார்முலா மட்டும் படித்தா போடலாமா, கண்டிப்பாக ஃபார்முலா படிச்சுன்னா 2 கொஷின்ஸ் கிளிக் ஆயிரும். ஸோ டோன்ட் வரி. நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை பொறுத்தவரை RLC சர்க்யூட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 2 டாப்பிக்கை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன டாபிக் வேணால் நீ பார்த்துக்கோ. EM வேவ்ஸை பொறுத்தவரை டிஸ்பிளேஸ்மெண்ட் தியரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ மீன்ஸ் அந்த ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிவைடட் பை மேக்னெட்டிக் ஃபீல்ட், இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வேவ் ஆப்டிக்ஸில் எனக்கு 2 டாபிக் கொடுத்துருக்கீங்க. எதை படித்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட்டை தெளிவாக படிச்சுக்கோ. ஏன்னா எவ்ரி இயர் ஒரு கொஷின்ஸ் அதில் கேட்டுட்ருக்காங்க. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா, எனர்ஜி ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் ஃபங்க்ஷன், இவ்வளோ தான் ஃபார்முலா. இந்த ஒரு ஃபார்முலாவிலேருந்து தான் ரிப்பீட்டடாக எவ்ரி இயர் 1 or 2 கொஷின்ஸ் இதுலேருந்தே வந்துடுது. ஆட்டம் அண்ட் நியூக்ளியர் நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து தான் ஆகணும். ஸோ ஏன்னா வந்து அது ரொம்ப ரொம்ப குட்டி டாபிக்ஸ், டைம் வந்து ஈஸியான டைமிங் இருக்குது. தரவாக பார்த்து தரவாக PYQ நீங்கள் சால்வ் பண்ணலாம். லாஜிக் கேட்ஸை பொறுத்தவரை தரவாக வச்சுக்கணும். ஏன்னா லாஜிக் கேட்ஸ் 1 or 2 கொஷின்ஸ் எவ்ரி இயர் ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி இந்த கொஷின்ஸை வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஸ்பெஷல் பர்பஸஸ் ஆஃப் PN ஜங்ஷன், இதில் யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்னர் டயோடு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா LED பல்பு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வோல்டிக் பைப்பு, ஃபோட்டோ டயோடு,
அடுத்து சோலார் செல். இந்த 4 டாபிக்ஸுமே இதுக்குள்ளே வருவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் பிஎன் ஜங்ஷன்லாம் நான் படிக்கல, பட் இதை மட்டும் படித்தா வாங்க முடியுமானா டெஃபினெட்லி இதுலேருந்து வரக்கூடிய 4 கொஷின்ஸுமே நீங்கள் கரெக்டாக ஆகலாம். ஸோ மிஸ் பண்ணிட வேணாம். நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அஸ்ட்ரானமிக்கல் அண்டு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தெளிவாக கவனிச்சுக்கோ. ஓகேவா? ஸோ டோட்டல் கெமிஸ்ட்ரி அண்டு ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லிட்டேன். ஸோ இது எந்தெந்த கேட்டகரிக்கு, ஆனால் நான் ஃபுல் கெமிஸ்ட்ரி ஃபுல் ஃபிசிக்ஸையும் நான் தரவாக வச்சுருக்கேன். இந்த டாபிக்ஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி தரவாக சால்வ் பண்ணி பாருங்கள். முடிஞ்சு ஈஸியாக நீங்கள் 180 அவுட் ஆஃப் 180 எடுத்துடலாம். ஆனால் நான் half ஆஃப் தி போர்ஷன் தான் படிச்சிருக்கேன். ரிமைனிங் half ஆஃப் தி போர்ஷனுக்கு நான் படிக்கலை அப்படின்னா அந்த படிக்காத half ஆஃப் தி போர்ஷனுக்கு இந்த டாபிக்ஸ், இந்த லெசன்ஸ், எந்த லெசன்ஸ் நீங்கள் படிக்கலையோ அந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை மட்டும் தரவாக பார்த்துக்கோங்க. ஆனால் நான் எதுவுமே படிக்கலை, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இந்த டாபிக்ஸை மட்டும் தரவாக பார்த்து முடிச்சுட்டு வேறு எதுவுமே தேவையில்லை கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ். ஏன்னா இந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து நீ ஃபுல்லாக உட்காந்து எந்த சாப்டருமே நீ கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசன்காண்டி தான் நான் சொல்கிறேன், தெளிவாக பார்த்துக்கோ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தெளிவாக சொல்லிட்டேன். இதை நான் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு எங்கே ஷேர் பண்ணுவேன்னா டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோ. 200+ லைக்ஸ் ரீச் பண்ணிச்சு அப்படின்னா டெஃபினெட்லி நான் ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வரும். ஆஃப்டர் நீட் எக்ஸாமுக்கு அப்புறம் மெடிக்கல் கவுன்சிலிங் பற்றி எல்லா அப்டேட்ஸுமே நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணு. ஏன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எத்தனை பேர் படிக்காமல் இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.